நான் கோவப்பட்டு விலகி இருக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா அத்தையும் அவளும் சேர்ந்துக்கிட்டு இந்த விஷயத்த மறைச்சப்பவே நான் போயிருந்திருப்பேன். சரி, சூழ்நிலை அப்படி பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டேன். மறந்து அவ கூடவே நடக்கவும் ஆரம்பிச்சேன். இவ்வளோ ஏன் மாமா, இவளோட குறைய பெருசுப்படுத்தி பேசிட்டாங்கன்னு என் பெத்த அப்பா அம்மாவே விலக்கி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவன் நான். ஆனா இவங்க என்னடானா, மாப்பிள, எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி எதையும் திட்டம் போட்டெல்லாம் செய்ய தெரியாது மாப்பிள. ஆகவே ஆகாதுன்னு யாரோ ஒரு டாக்டர் சொன்ன போது அதுக்கு என்ன வழின்னு தேடி வாடகை தாய வச்ச மனசு கண்டிப்பா ஆயிடும்னு ஒரு சித்த வைத்தியர் சொன்ன உடனே அதுக்கு நீங்க தான் வழின்னு உங்களை ஒட்டிக்க நினைக்குது மாப்பிள. அது தப்பு இல்ல மாமா. ஆனா அதுக்குன்னு பாரதி அப்படியே ஓட விடணும்னு பிளான் பண்றது எந்த விதத்துல நியாயம்? அவங்க வயித்துல வளருது இந்த வீட்டு குழந்தை இல்லையா? இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா அது ஏன் குழந்தை இல்லையா? அதுவும் இந்த வீட்டு குழந்தை தான் மாப்பிள. ஸ்வேதா வயித்துல புள்ள தாங்காதுன்னு ஊரே கூடி சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு வழி கிடைச்சதும் அந்த ஆசையில ஏதோ தப்பு பண்ணிட்டா மாப்பிள. ஆனா கண்டிப்பா அதை சரி பண்ணிடலாம். சொன்னா அவ புரிஞ்சுக்குவா. நான் விவரமா எடுத்து சொல்றேன் மாப்பிள. பதட்டத்துல அவ பல நேரம் அப்படிதான். ப்ளீஸ் மாப்பிள, என் பொண்ணோட மனசு நோக்கடிச்சிடாதீங்க. அவளை மன்னிச்சிடுங்க. என் மக மூலமாவும் இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வேணும் மாப்பிள. ப்ளீஸ் மாப்பிள. மாமா, என்ன மாமா நீங்க? மாமா, நான் உங்களை சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த மாதிரி என் முன்னாடி கண் கலங்கி கையெடுத்து நிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு மாமா. நான் பாத்துக்கிறேன் மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள. ஸ்வேதானா எனக்கு உசுறு மாமா. இன்னொரு குழந்தை வேண்டாங்கிறது என் நோக்கம் இல்ல. பாரதியோட குழந்தையும் இந்த வீட்டுல நல்லபடியா வளரணும். தேங்க்ஸ் மாப்பிள.